9th CBSE Maths exercise 7.1ல third sum பார்க்குறோம். கொஸ்டின்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா AD and BC are equal perpendiculars சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் ADயும் BCயும் equal perpendiculars. அப்போ இந்த ரெண்டு சைடும் equal. ஓகே, AD equal to BC. லைன் செக்மெண்ட் AB, ஏபிங்கிறதா இந்த லைன். இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? CD bisect AB. CD bisect ABன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த OA is equal to OBயாக இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக OA is equal to OBயாக இருக்கும். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள்? ட்ரையாங்கிள் BOC. ஓகே, BOC அப்படிங்கிறது எது? இதுதான் BOC. இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போது இது ஒரு ட்ரையாங்கிள். இது ODA. இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம கான்குரண்ட்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். கான்குரண்ட்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கிவன்னு பார்த்துக்கலாம். BC is equal to AD. இது அவங்களே கொடுத்தது. அடுத்து ஆங்கிள் B is equal to ஆங்கிள் A. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரி எப்படி வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர் லைன். பர்பெண்டிகுலர்னாலே என்ன சொல்லுவோம்? 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, பர்பெண்டிகுலர். இப்போ அடுத்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? OA is equal to OB. அதுக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கான்ஃபரண்ட்டும் ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் இந்த சைடு ஈக்குவல், இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல். இப்போ இந்த ஆங்கிள் இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இன்னொரு ஆங்கிள் இல்லைன்னா ஒரு சைடு நம்ம ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டாலே இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்னு சொல்லிடலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆங்கிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்கும் போது இப்படி ஒரு ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். நம்ம படிச்சிருக்கோம்ல, அதுக்கு என்ன ரீசன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். இதுக்கு L1 நேம் கொடுத்துடலாம், இதுக்கு L2 நேம் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் என்னெல்லாம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த L1 L2 ஆங்கிள் ஈக்குவல். அப்போ இது ஒரு ஆங்கிள் ஈக்குவல், இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். அப்போ என்ன சிமிலாரிட்டியில் நம்ம இது ரெண்டையுமே எந்த ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்னு சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் L1 ஈக்குவல் டு ஆங்கிள் L2. என்ன இதுனா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இப்போ ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ என்ன ரூல் படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் BOC சிமிலர் concurrent to triangle AOD. என்ன ரூல் படி? by AAS concurrency. இந்த படி தான் நம்ம இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம கான்குரண்ட்னு சொல்லிட்டோம். கான்குரண்ட்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்னா அதில் இருக்க எல்லா ஆங்கிள்ஸும் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அப்படி பார்த்தோம்னா ஆங்கிள் OA is equal to இப்போ இதுவும் equal. அப்போ therefore OA is equal to OB. எதனால அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா by CPCT. CPCT என்ன? corresponding parts of congruent triangles are equal. congruent triangles உள்ள corresponding parts எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அந்த ரூல் படி OA is equal to OB. அவங்க நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லி அவங்க கேட்டாங்க இல்லையா, அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இனி அடுத்த சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.